ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உவமானம் நமக்கு சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், அதாவது எழுத வாசிக்க தெரியாத அந்த சமூகத்துக்கு உவமானங்கள் மூலமாக அழகான உபதேசம் செய்தார்களே, அது அன்று மட்டுமல்ல இன்றும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவனுக்கு 3 நண்பர்கள். இந்த 3 நண்பர்களே ஒரு நண்பன் இருக்கிறான், திடீரென கைவிட்டு விடுவான். 2வது நண்பன் இருக்கின்றான், இடையிலே கைவிட்டு விடுவான். 3வது நண்பன் இருக்கிறான், கடைசி வரைக்கும் நம்மோடு இருந்து கொண்டிருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த நண்பர்கள் யார் என்பதை புரிய வைக்கின்றார்கள். 1வது நண்பன் யார் தெரியுமா? அவன்தான் நம்முடைய பணம், காசி, சொத்துக்கள், காணி, பூமி, வீடு, வாசல், கடை, வியாபாரம், இது எல்லாமே 1வது நண்பன். இந்த நண்பன் எது வரைக்கும் நம்மோடு இருப்பான் தெரியுமா? நமது உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் நம்மோடு இருப்பான். உடலை விட்டும் உயிர் பிரிந்த உடனே இந்த நண்பன் நம்மை கைவிட்டு விடுவான். என்ன? மௌத்தாகின உடனே அவனுடைய வீடு அவனுக்கு இல்லை, அவனுடைய கடை அவனுக்கு இல்லை, வங்கியிலே அவனுக்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அவனுக்கு இல்லை, அவன் வாங்கி வைத்த நகை நட்டு அவனுக்கு இல்லை, எதுவும் அவனுக்கு இல்லை. இது எல்லாமே மௌத்தாகின உடனே அவனை கைவிட்டு விடுவான். இதுதான் 1வது நண்பன். 2வது நண்பன் யார் தெரியுமா? அவனுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், பிள்ளைகள், நண்பர்கள், ஊரவர்கள், குடும்பத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் 2வது நண்பன். இந்த 2வது நண்பன் எதுவரைக்கும் இருப்பான் தெரியுமா? மௌத்தாகின உடனே கவலைப்படுவான், முன்னும் பின்னும் வந்திருப்பான், குளிப்பாட்டி கபன் செய்வான், எல்லாவற்றை செய்து தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்பி விடுவான். அதோடு பிரிந்து விடுவான். அந்த கபருக்குள்ளே வைத்ததோடு அவன் பிரிந்து வந்து விடுவான். இந்த 2வது நண்பன் இடையிலே கைவிடுவது என்பது இதுதான். 3வது நண்பன் யார் தெரியுமா? அவனை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 3வது நண்பனை கைவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த 3வது நண்பன் யார் தெரியுமா? நாம் செய்கின்ற நன்மையான காரியங்கள், நமது ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, ஃபர்தான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நாம் கொடுக்கின்ற தான தர்மங்கள், இப்படி என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்கின்றோமோ இந்த நன்மைகள் தான் 3வது நண்பன். இந்த 3வது நண்பன் கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பான். இந்த உலகத்தில் வாழும்போதும் நம்மோடு இருப்பான். நமக்கு பெருமை சேர்த்து தருவான். மக்களுக்கு மத்தியிலே நல்ல மதிப்பை நமக்கு தேடி தருவான். மௌத்தாகின உடனே நம்மோடு இருப்பான். கபரில் கொண்டு போய் வைத்தவுடன் நம்மோடு இருப்பான். மறுமையிலே எழுப்பப்படும் போது நம்மோடு இருப்பான். சுவர்க்கம் செல்லுகின்ற வரைக்கும் நம்மோடு இருப்பான். இந்த 3வது நண்பனை தேடிக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த 3வது நண்பனை தேடுகின்ற விஷயத்திலே நாம் கூடுதல் அக்கறை கொள்கிறோமா, அல்லது 1வது நண்பனை தேடுகின்ற விஷயத்தில் அக்கறை கொள்கிறோமா? இதைத்தான் நாம் இப்போது சிந்திக்க வேண்டும். 1வது நண்பன் என்று சொல்லக்கூடிய சொத்து சுகங்களை தேடுவதிலே அதிக அக்கறை கொள்கிறோமா, சுவர்க்கம் வரையில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய 3வது நண்பனை தேடுகின்ற விஷயத்திலே நாம் கூடுதலாக அக்கறை கொள்கிறோமா என்பதை இப்போது நாம் சிந்தனை கெடுத்து பார்க்க வேண்டும். ஏன்? நாம் மறுமையிலே எழுப்பப்பட்டதும் நமக்கு சுவர்க்கத்தை தேடித்தரக்கூடிய அத்தனையும் இந்த 3வது நண்பன் தான் செய்வான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள்.